Hello students, நம்ம previous classல என்ன பார்த்திருந்தோம் exercise 3.3 பார்த்திருந்தோமா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 sums பார்த்திருந்தோம். ஸோ இப்போ தேர்ட் சம்லேருந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் கொஷின் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 96 இருக்குது. புக்கில் பேஜ் நம்பர் 96 exercise 3.3. அதில் பார்த்தீங்கன்னா find the remainder when 3x cube minus 4x square plus 7x minus 5 is divided by x plus 3ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த பாலினாமியல் என்ன 3x cube minus 4x square plus 7x minus 5 is divided by x plus 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இது அது கிவன் தந்திருக்காங்க, ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதால் இதை டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ரிமைண்டர் மட்டும்தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் என்னென்னா இங்கே என்ன இருக்குது, டிவைடட் பை என்ன தந்திருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 3 தந்திருக்காங்களா, ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3 இங்கே வந்துச்சுன்னா -3, எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா. ஸோ நம்ம ரிமைண்டர் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த -3 கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ தந்திருக்க கிவன் பாலினாமியல் என்ன எடுத்துருக்கேன், p of xன்னு எடுத்துருக்கேன். அப்போ p of x is equal to 3x cube minus 4x square plus 7x minus 5 இருக்கா. ஸோ எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதுக்கு பதிலாக நான் -3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ 3 × -3 எக்ஸுக்கு பதிலாக -3 ஹோல் க்யூப் minus 4 எக்ஸுக்கு பதிலாக -3 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ப்ளஸ் 7 × -3 -5. ஸோ 3 இன்ட்டு இங்கே மைனஸை க்யூப் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் தான் வரும். ஸோ 3 க்யூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27. இங்கே மைனஸ் 4 × 3 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன ஆயிரும், 9 வந்துடும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் 9, அப்போ 9 ப்ளஸ் 7 3s are 21 minus 21 minus 5. ஸோ 27 × 3 என்ன வரும், நம்மளுக்கு 81 வரும். -81 minus 9 4s are 36. இது -21, இது -5. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ எல்லாமே இங்கே மைனஸ் சைனாக இருக்கனால நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா -143 வருது. சரியா? ஓகேவா? இப்போ ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -143. இதுதான் நம்மளோட ஆன்சர். பட் நம்ம இந்த மெத்தடில் போடும்போது ரிமைண்டர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரிமைண்டர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வெறும் ரிமைண்டர் கேட்டனால நம்ம தந்திருக்க x + 3 = 0ன்னு எடுத்துகிட்டு x is equal to -3 எடுத்துகிட்டு இங்கே எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைண்டர் கிடச்சிரும். சரியா? இந்த மெத்தடில் நம்மளால் கோஷன் கண்டுபிடிக்க முடியாது, ரிமைண்டர் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபைண்ட் த ரிமைண்டர்னு கேட்டனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 4th சம் பார்த்தீங்கன்னா என்ன தந்திருக்காங்கன்னா அங்கேயும் கேட்டிருக்காங்க வாட் இஸ் த ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். என்ன பாலினாமியல்னு பார்த்தீங்கன்னா x பவர் 2018 + 2018 இஸ் டிவைடட் பை x - 1 அப்படின்னு தந்திருக்காங்க. சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணலாம். சொல்யூஷன் இப்போ இங்கே என்ன இருக்குது, டிவைடட் பை என்ன தந்திருக்காங்க, x - 1. அப்போ லெட் x - 1 = 0. அப்போ x is equal to 1ன்னு ஆயிருமா. ஸோ இந்த x is equal to 1ங்கிறத இங்கே இந்த பாலினாமியில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன பாலினாமில்னு பார்த்தீங்கன்னா p of xன்னு எடுத்துக்கிறேன். p of x is equal to x power 2018 + 2018ன்னு வரும். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1ன்னு கொண்டு வந்திருக்குமா. ஸோ 1 power 2018 + 2018. ஸோ 1 பவரில் நம்மளுக்கு என்ன இருந்தாலும் நம்மளுக்கு 1 தானே வரும். 1 எவ்வளோ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 1 தான். ஸோ 1 power 2018 இஸ் நத்திங் பட் 1 + 2018. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும், 2019 வரும். ஸோ நம்ம ரிமைண்டர் என்னது, 2019. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 5th சம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு தந்து பாலினாமியல் தந்திருக்காங்க. சரியா? கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க தந்திருக்க பாலினாமியல் என்னென்னா 2x³ minus kx square plus 3x plus 10 exactly divisible by x minus 2 அப்படின்னு தந்திருக்காங்க. சரியா? இந்த பாலினாமியல் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை x minus 2ன்னு தந்திருக்காங்க. ஸோ அப்படி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும், 0 தான் வரும். கரெக்டாக எல்லாமே டிவைட் ஆகிடுது, ரிமைண்டர் வராது. அந்த இடத்துல ரிமைண்டர் என்ன நம்மளுக்கு 0. ஓகேவா? அப்போ என்ன எழுதிக்கலாம், let
எதால் டிவைட் பண்ணுறாங்க? எக்ஸ் மைனஸ் டூவா? அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. சரியா? நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க? 0 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாலினாமியல் ஈக்குவல் டு 0. 2x³ minus kx² plus 3x plus 10 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 இன்ட்டு இந்த இடத்துல 2³ வரும், மைனஸ் கே அப்படியே இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக 2² ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ 2 இன்ட்டு 2³ என்ன நம்மளுக்கு 8 வரும். மைனஸ் கே இன்ட்டு 2² என்ன 4 ப்ளஸ் 3 2s are 6 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. 8 2s are 16 வரும், மைனஸ் 4kன்னு எழுதுகிறேன் இதை. ப்ளஸ் 6 ப்ளஸ் 10 என்ன வரும்? 16ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 0. 16 ப்ளஸ் 16 ரெண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இது ரெண்டும் ஆட் பண்ண என்ன வரும்? 32 மைனஸ் 4k ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ மைனஸ் 4k இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 32 ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போனால் மைனஸ் 32 ஆயிருமா? ஸோ அப்போ k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32 பை மைனஸ் 4ன்னு ஆகும். ஸோ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இதையும் கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ், இது வந்து 8 டைம்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போ கேவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா k இஸ் ஈக்குவல் டு 8. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே தான் கேட்டிருக்காங்க. ஸோ k இஸ் ஈக்குவல் டு 8 நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓவரா இதோட 5th சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 6th சம் பாருங்கள். ஸோ 6th சம் கொஸ்டின் என்னன்னு நீங்கள் புக்கில் பாருங்கள். புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 96 இருக்குது. If two polynomials 2x³ plus ax² plus 4x minus 12 and x³ plus x² minus 2x plus a leave the same remainder when divided by x minus 3, find the value of a and also find the remainder அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகேவா? 2 பாலினாமியல் தந்திருக்காங்க. அந்த 2 பாலினாமியலும் எக்ஸ் மைனஸ் 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரே ரிமைண்டர் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் எப்போனா எக்ஸ் மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணும் போது. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ரிமைண்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டினை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். சொல்யூஷன் அவங்க தந்திருக்க பாலினாமியல், ஃபஸ்ட் பாலினாமியலை நான் p of xன்னு எடுத்துக்கிறேன். p of x என்னென்னா 2x³ plus ax² plus 4x minus 12. நெக்ஸ்ட் g of x என்னென்னா x³ plus x² minus 2x plus a. ஓகேவா? இது 2 தான் பாலினாமியல் தந்திருக்காங்க. எதால் டிவைட் பண்ணும் போது? எக்ஸ் மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணும் போது. ஓகேவா? ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்? லெட் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சாரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3 இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் 3 ஆயிருமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டும் சேம் ரிமைண்டர் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா 2x³ ப்ளஸ் ax² ப்ளஸ் 4x மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் என்னன்னு தெரியாது. ஸோ அது ஆறுன்னு வச்சுக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ ஆர். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? 2 இன்ட்டு x³ பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 3³ ப்ளஸ் ஏ, எக்ஸுக்கு பதிலாக 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு ஆர். ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு 3³ 27 ஆகும். ப்ளஸ் ஏ இன்ட்டு 3 ஸ்கொயர் 9 ஆயிரும். ப்ளஸ் 4 3s are 12. இங்கே மைனஸ் 12 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 6ன்னு ஆயிரும். ஸோ 27 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 7 2s are 14, பேலன்ஸ் 1 2 2s are 4 54 ஆயிரும். 27 இன்ட்டு 2 54 ப்ளஸ் 9a. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 12ம் ப்ளஸ் 12ம் கேன்சல் ஆயிரும். சரியா? கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 6ன்னு மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் g of x என்ன தந்திருக்காங்கன்னா நெக்ஸ்ட் பாலினாமியில் x³ ப்ளஸ் x² மைனஸ் 2x ப்ளஸ் a இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு ஆர். பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேம் ரிமைண்டர் தானே சொல்லியிருக்காங்க. அதனால நான் இங்கேயும் ஆறுன்னு எடுத்திருக்கேன், இங்கேயும் ஆறுன்னு எடுத்திருக்கேன். பிகாஸ் அவங்களே தந்திருக்காங்க சேம் ரிமைண்டர்னு அவங்களே ஒரு வேர்டு தந்திருக்காங்க. அதனால இங்கேயும் ஆறு, இங்கேயும் ஆறு.
இப்போ பாருங்கள் எதால் டிவைட் பண்ணுறாங்க, அதே எக்ஸ் மைனஸ் 3ஆல் தான் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடுமா? ஸோ இந்த 3யை கொண்டு வந்து மறுபடியும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்னாகும், எக்ஸுக்கு பதிலாக 3, க்யூபுக்கு பதிலாக க்யூபு ப்ளஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். 3 கியூப் என்ன ஆகும் 27 ஆகும் ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்ன ஆகும் 6 மைனஸ் 3 2 6 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துப்போம். ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 இப்படி எடுத்தாச்சா. நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன 54 ப்ளஸ் 9a இஸ் ஈக்குவல் டு ஆர். செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா 27 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு இருக்கா. ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள், இங்கேயும் ஆர் இங்கேயும் ஒரு ஆர் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கனால நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா 54 ப்ளஸ் 9a இஸ் ஈக்குவல் டு 27 ப்ளஸ் ஏன்னு ஆகுமா. ஸோ ஏவால் ஒரு சைட் கொண்டு வந்துடுங்க, கான்ஸ்டன்ட்டில் ஒரு சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ 9a இந்த ப்ளஸ் ஏ இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் ஏ ஆயிரும். 27 இங்கே இருக்குது, இந்த ப்ளஸ் 54 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 54 ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 9aல ஏ போயிடுச்சுன்னா 8a ஆகும். 54ல் 27 போயிடுச்சுன்னா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. 3 ஸ்கொயர் என்ன ஆகும் 3 இன்ட்டு 3 நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல 9 தான் வரும். ஓகேவா. ஸோ நான் இந்த ஸ்டெப்பை அடிச்சுட்டு இங்கே போடுறேன் பாருங்கள். இது ரெண்டும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே போடுறேன். 3 கியூப் என்ன ஆயிரும் 27 ஆயிரும் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னா 3 வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 இன்ட்டு 3 9 ஆயிரும் மைனஸ் 6 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு வருமா. அப்போது 9ல் 6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் 3 வருமா. இந்த இடத்துல பேலன்ஸ் 3. அப்போ 27 ப்ளஸ் 3 30 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு வரும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஈக்குவேஷன் 2 மாறும். இங்கே போடுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 54 ப்ளஸ் 9a இஸ் ஈக்குவல் டு ஆர். செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் என்ன வருது 30 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு வருது. ஸோ இங்கே ரெண்டும் சேமாக இருக்கனால, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால இது ரெண்டும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ 54 ப்ளஸ் 9a இஸ் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் ஏன்னு வருதா. ஸோ கான்ஸ்டன்ட் இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன், மற்றெல்லாம் அந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 54 இந்த ப்ளஸ் 30 வந்துச்சுன்னா மைனஸ் 30 ஆயிரும் ஈக்குவல் டு இங்கே ஏ அப்படியே இருக்கும். இந்த 9a இங்கே போச்சுன்னா மைனஸ் 9a ஆயிரும். ஓகேவா. ஸோ 54ல் 30 போயிடுச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன வரும் 24 வரும். ஸோ 24 இஸ் ஈக்குவல் டு 9aல ஏ போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் 8a வரும். ஸோ பிக்கஸ்ட் நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் 8a. ஸோ மைனஸ் 8a இஸ் ஈக்குவல் டு 24. a இஸ் ஈக்குவல் டு 24 பை இந்த மைனஸ் 8 அப்படியே இங்கே வந்துடும். ஸோ மைனஸ் 8 இதுவும் கேன்சல் பண்ணால் நமக்கு 3 டைம்ஸ் வரும். 1 8 சாரி 8 24 வந்து 8 எவ்வளோ 3 டைம்ஸ் வரும். அப்போ a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதில் எதையாச்சும் நீங்கள் ஏ வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ பாருங்கள் 30 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 30 ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். இந்த இடத்துல ஏ வேல்யூ மைனஸ் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புட் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன் ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 30 ஏவோட வேல்யூ என்ன மைனஸ் 3 ஈக்குவல் டு ஆர். இப்போ 30 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 ஈக்குவல் டு ஆர். 30ல் 3 போயிடுச்சுன்னா என்ன வரும் 27 வரும். 27 இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 27, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ இதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா. இந்த சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா. இதுக்கு ரிலேட்டடாக இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.